ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இன்றைக்கி பேய்கள், ஆவி, ஸ்பிரிட், பேராநார்மல் ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல், இல்லை எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. நாத்தடாமஸ் எப்படி சொன்னார். இதை பற்றின ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி நம்ம பார்ப்போம். பேய்கள், ஆவி, ஸ்பிரிட்டு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச ஒருத்தர் இன்றைக்கி இல்லை, கேப்டன் விஜயகாந்த் அப்படின்றவர். ஸோ அப்படின்னும்போது இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு யூகிக்க தோணலை. ஸோ அதனால் அதை பற்றின ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம். சின்ன வயசில் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, அவுஜா போர்டு அப்படின்னு ஒன்று வச்சு வரைவோம். கிட்ட ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது, 8வது 9வது படிக்கும்போது, அதெல்லாம் படிக்கும்போது தான் நான் ஸ்கூலுக்கு போகல, வீட்டிலேருந்து படிக்கும்போது 8வது படிச்சுட்டு ப்ரைவேட்டாக தான் எழுதுனா, 10வது படிச்சுட்டு ப்ரைவேட்டாக தான் எழுதுனா, படிக்கும்போது போர்டு ஒன்று கொடுப்பாங்க படிக்கிறதுக்குன்னு. ஒரு கார்ட்போர்டு மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து எழுதுறது. இல்லை நம்ம பின்னாடி போட்டால் பின்னாடி ஃபுல்லாக நம்பர்ஸ் இருக்கும், எஸ் நோ எல்லாமே இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏபிசிடி ஃபுல்லாக இஜெட் வரலும் இருக்கும், நம்பர் போட்டு கட்டம் போட்டு கீழே ஃபுல்லாக நம்பர்ஸ், எஸ் நோ. நம்ம ஏதாச்சும் ஒரு ஆவியை கூப்பிட்டோன்னா அது வரும், ஆவியை கூப்பிட்டோன்னா அது போகும். இந்த மாதிரிலாம் வந்துட்டுருந்துச்சு. சரி, என்னது இது, உண்மையாலுமே இது நடக்குதா இல்லையா, எதுவுமே எனக்கு புரியல. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசில் 13 வயசு, 14 வயசு, 15, 16 வயசுக்குள்ளே அந்த டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த ஆவிகள், பேய் கதை, ஈவில் டெத் பார்க்குறது, எக்ஸாசிஸ்ட் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு மை டியர் லிசாலாம் அப்போ நிறைய விட்டுருந்தாங்க. ஒரே பேய் படம், பேய் கதை, பேயை நம்ம கூப்பிட்டா அப்படி இருக்கும், ஆவியை கூப்பிட்டா அப்படி இருக்கும். அப்புறம் பிள்ளை நிலை அப்படின்னு ஒரு படம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஆவிக்கு பேய் பிடிச்சிச்சும்பாங்க. அது மாதிரி நல்லாயிருக்கும். இது என்னென்னா, இந்த மோகன் நடித்தது, ஷாலினி, பேபி ஷாலினி. இப்போ இருக்க ஷாலினி தான் அந்த பேபியாக இருக்கும்போது பேபி ஷாலினியாக இருந்துச்சு. அது நடித்த ஒரு படம் நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் இருக்க பேயெல்லாம் பார்த்து பேய் இருக்கா இல்லையா இதில் ஆராய்ச்சி. இதில் மனுஷங்களுக்கு அப்புறம் ஆவி, ஸ்பிரிட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றது கன்ஃபர்மேஷன் ஆணுச்சு. ஓகே, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, உணருது. இது நிறைய விஷயம் நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க. அன்டில் உணராத வரலும் இது பொய்யாக தான் தெரியும். அதனால் உணராத வரலும் பார்க்காத வரலும் இது பொய்யாக தான் தெரியும். உணர முடிஞ்சால் தான் இது உண்மை அப்படின்றது புரியும். அது யதார்த்தமாக நடக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்பாங்க. ஆனால் தனியாக ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கும்போது காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா நான் லிட்டரலாக நகர்ந்துருக்கேனா இல்லை என்னன்னு தெரியாது, ஆனால் இழுத்துருக்கும். காலை பிடிச்சி ஒன்று இழுக்கிறது நல்லாவே தெரியும். ஒரு சில ஆக்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. பின்னாடி நடந்து போகிறது, இது இப்போ கூட ஒரு இடத்துல தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இதெல்லாம் எங்கே நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு புரியாமல் இருக்கும். எப்படின்னா, ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சதுக்கு காரணம் இந்த ஆவி இருக்குது, இல்லை ஆவியும் இல்லை, பேயும் இல்லை, பூதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவே சொல்லுவார். ஆனால் அதுக்கப்புறம் ஆவியை வர வைக்கிறேன்னா அதெல்லாம் முயற்சி பண்ணாதன்றவாங்க. அவங்க இல்லைன்னு சொன்ன அவங்களே இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏதோ சம்திங் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நான் பார்த்தேன். ஒரு சின்ன ஸ்டோரி. வினோபாஜி அப்படின்னு ஒருத்தர், அவர் எங்கே இருக்காருன்னா, கோடம்பாக்கம்ல வள்ளுவர் கோட்டம் பின்னாடி இருக்கார். இது நான் கேள்விப்பட்ட விஷயம். இந்த விஷயத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஒரு வயசானவங்க, ஒரு 70 வயசு 75 வயசு. என்னோடய பையன் அமெரிக்கா போனான், படிக்கிறதுக்காக போனான். அமெரிக்கா படிக்க போகும்போது அவனுக்கு வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தான். எப்போயும் எனக்கு வாரானா கால் பண்ணிவிடுவான். 2 வாரமாக கால் பண்ணலை, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான்னு இந்த சாமியார்கிட்ட சொல்லியிருக்கேன். நல்லா வெளியேன்னு இருப்பார். எனக்கு இதெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் தான், ரியலாக என்னன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். வினோபாஜின்னு ஒருத்தர் இருக்கார், வள்ளுவர் கோட்டம் பின்னாடி, வள்ளுவர் கோட்டம் பின்னாடி, கோடம்பாக்கத்தில் இருக்க வள்ளுவர் கோட்டம் பின்னாடி. கோடம்பாக்கம் சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது.
இதை நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இது ரியலான இன்சிடெண்ட். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பேசிட்டு வராரு. அவங்க பையன் வந்து 14வது மாடியில் தலையில் நெத்தியில் கன்னை வச்சுட்டு வெஸ்ட்டு பார்த்த மாதிரி, ஏதோ ஒரு பக்கம் பார்த்த மாதிரி, வெஸ்ட்டு பக்கம் பார்த்த மாதிரி அவன் சுட்டுட்டான். உள்ளே வந்து ஷெல்ஃப் லாக் போட்டிருக்கு, உள்ளே வந்து லாக் பண்ணியிருக்காங்க, உள்ளே லாக் பண்ணிட்டு தான் அவன் இருக்கான். இது வந்து சூசைட் அட்டம்ப்ட்டு. இப்போ வந்து அவன் செத்து 2 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சொன்னோன்னே இவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் புரியவே இல்லை. இது உண்மையா பொய்யா, இவங்க உண்மையாலுமே இதெல்லாம் சொல்கிறாங்களா அப்படின்றது இவங்களுக்கு புரியல. சரி, இதை கிராஸ் செக் பண்ணிவிடுவோன்னு சொல்லி அங்கே இருக்க போலீஸ்க்கெல்லாம் சொன்னோன்னா, உண்மையாலுமே 14வது மாடியில் இது நடந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அவர் சொன்ன எக்ஸாக்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி உள்தாப்பால் போட்டு போயிருக்கான். சரி, இது இவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து எடுத்துகிட்டு வரக்கூட முடியல. பணம்லாம் அழுகிருச்சு, அங்கேயே வச்சு பதைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் திகில் ஸ்டோரியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒருத்தர் சீடர் வந்து கேட்டார், எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டார். அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் வந்து அமெரிக்காவில் பிளாக் மேஜிக்ஸு, இந்த ஆவிகள் பேய் கூட பேசுகிறதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போ நானும் வந்து பேச முயற்சி பண்ணேன். அப்போ என்னை உடம்பு விட்டு நான் தனியாக வெளில போகிறதுக்கு எனக்கு முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு இந்த உடம்பு தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. வெளில போகிறேன், நிறைய விஷயத்த பார்க்குறேன், எல்லா இடத்துக்கும் போக முடியுது, வர முடியுது. அப்போது உடல் தேவையில்லைன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, உடல் தேவையில்லைன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு வந்து உடல் இனிமேல் தேவையில்லை. உடல் வச்சுருந்து நம்ம எங்கேயும் பண்ணுறதை விட உடல் இல்லாமல் வெளில சுற்றுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால நான் தற்கொலை பண்ணிட்டேன். என்னை யாருமே கட்டாயப்படுத்தலை. நான் இந்த இடத்துல இப்போ சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். ஏன்னா தன்னோட உடம்பை ஆவியை வெளியில் கொண்டு போயிட்டு உடம்பை பார்க்க முடியுது. அந்த விதியை அவன் கற்றுருக்கான். அது கற்றோன்னா அவனால் எங்கே நினச்சாலும், இப்போ இந்தியாவுக்கு நினச்சா வர முடியுது, அமெரிக்கா நினச்சா போக முடியுது, எங்கே போனாலும் நினச்சாலும் போக முடியுது, எந்த இடத்துக்கு போனாலும் பயணம் பண்ண முடியுது. உடம்புன்றது ஒன்று தூக்கிட்டு போகிறத விட அதை விட லேஸாக இருக்குது எனக்குன்னு சொல்லியிருக்கான். எந்த இடத்துலையும் போய் ஸ்கேனிங் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், கண்ணுக்கு தெரியாமே போயிட்டு வரலான்றான். ஸோ அது ஒரு அந்த அளவுக்கு நம்பிக்கையாக வந்து அவர்கிட்ட சொல்லிவிட்டு, நான் என்னோடய உலகத்தில் போய் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷம், எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள், நான் இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல, அவங்க நினச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்திருப்பேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் உண்மையாலுமே இது நடந்திருக்கு. அந்த பையனை கூப்பிட்டு பேசினதுனால தான் 14வது மாடியில் உள்தாப்பால் போட்டு நான் தான் தூங்கினேன், அதெல்லாம் இறந்து போனான்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லாட்டி அது தெரிஞ்சிருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஆவியில் ஒரு இன்சிடெண்ட். இதை நான் ஏன் சொன்னேன்னா, இந்த ஆவி கதை நிறையா இருக்குது, ஆவி கதையெல்லாம் இருக்குது. அதில் வந்து இது வந்து உண்மையான ஒரு ட்ரூ ஸ்டோரி. அந்த அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து பயங்கரமாக திகிலாக இருந்திருக்கும். உண்மையாலுமே இது உண்மையா பொய்யா, இல்லை யாராச்சும் ஒன்று கொண்டுட்டாங்களா, எதுவுமே புரியல. ஆனால் உள்தாப்பால் போட்டிருக்கே, உள்தாப்பால் போட்டிருக்கு. அவன் எந்த சைடு திசையில் அவர் சொன்னாரோ அதே திசையில் இருக்குது. அவன் பேசின எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட வந்து தப்பில்லை. அப்படின்னும்போது வினோபாஜி அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் பின்னாடி இருக்கவர் வந்து செய்ய முடியுது.